இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப சாதாரணமா இந்த தாலியை உதாசனப்படுத்துற. அந்த தாலிக்கு பின்னாடி தாத்தாவோட எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு தெரியுமா? வெளியூர்ல சந்தைக்கு போய் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு பகலா உழைச்சு அரை வயிறு சாப்பிட்ட ₹1 ₹2 சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஆசாசியா ஜனமாக்கு வாங்கி கொடுத்த சொத்து அது. சும்மா இல்ல. அரை பவுனாவது போடுவாரான்னு ஊரே அவர் ஏளனமா பேசினப்ப 10 பவுண்ட் அவர் செஞ்சு கொடுத்த தாலி அது. ஜனாமா மேல எவ்வளவு காதல் இருந்திருந்தா பகலா உழைச்சு அப்படி ஒரு தாலியை வாங்கியிருக்க முடியும். அத உதாசனப்படுத்துற. இது வெறும் தாலி மட்டும் இல்ல, ஜனாமாவோட மகத்தான காதலுக்கு இது ஒரு சாட்சி. ஜனாமா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அவ பேசின பேச்சுக்கு அந்த சம்யுக்தாவை சும்மா விட்டது தப்பா போச்சுமா? கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடிக்கிட்டு இருந்தா நானும் போனா போகுதுன்னு பொறுத்து போயிட்டு இருந்தா அவளும் எல்லை மீறிதான் போய்கிட்டு இருக்கா. உங்க வீட்லயே இருந்துகிட்டு எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கிட்டு உங்களையவே அசிங்கமா பேசுறா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவள் அப்படியே உங்களுக்காக தான் ஜனமா நான் பொறுமையா இருந்தேன். ஏன் தமிழ், சம்யுக்தா இந்த வீட்ல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவ தானே? ஆமா ஜனமா, அவளும் ஒரு பொண்ணா. குடிக்கிறா, பொய் பேசுறா, ஆணவமா இருக்கா, எல்லாரையுமே அவமரியாதையா நடத்துறா. உங்களுக்கு எல்லாம் அவ செட்டே ஆக மாட்டா ஜனமா. அவள மாதிரி ஒரு ஆளை நீங்க இந்த வீட்ல எடுபடியா கூட சேர்த்துக்க மாட்டீங்க. அவ ரொம்ப தப்பா இருக்காமா. சம்யுக்தாவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க தமிழ். பின்ன சிபிசரை கெடுக்கிறதே சம்யுக்தா தானம்மா. எனக்கு இப்போலாம் லண்டன்ல இருந்து சிபிசர் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு காரணமே அந்த சம்யுக்தாவா இருக்குமோன்னு தோணுது. இப்படிப்பட்ட ஒருத்தி சிபிய கட்டிக்க கூடாதுன்னு தான் நான் தடுத்துட்டு இருக்கேன். சம்யுக்தாக்கு பதிலா ஒன்ன கட்டி வச்சா இந்த குடும்பமும் சிபி வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னடானா அவளோட கல்யாணத்துக்கு முன்ன நின்னு வேலை பார்த்துட்டு இருக்க. எப்படி தமிழ்? உனக்கே தெரியுதுல்ல சம்யுக்தா தப்பானவன். தமிழ், உனக்கு என் மேல பாசம் இருக்கு, சிபி மேல அக்கறை இருக்கு, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது சம்யுக்தா எப்படி இந்த வீட்டுக்கு மருமகள ஆகலான்னு நீ ஒத்துக்கிற? சம்யுக்தா கூட சிபிக்கு கல்யாணம் ஆனா இந்த குடும்பத்தோட எதிர்காலம் என்ன ஆகும் தமிழ்? என்ன சைலண்ட் ஆயிட்ட? இந்த கேள்விக்கு உன்கிட்ட பதில் இல்லையா? சரி, ஆமா, உனக்கு எப்படி அவரை பத்தி இவ்வளவு விஷயம் தெரியும்? யார பத்தி ஜனாமா? என் புருஷனை பத்தி. அதுவா? அது நான் உன்கிட்ட அவரை பத்தி எந்த விஷயமும் ஷேர் பண்ணதில்லையே. அது ஜனாமா அக்யூரேட்டா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்ற. என்ன முத்து சொன்னாளா? ஆமா, அவதான் சொல்லிருப்பா. அவளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. இதே தமிழுக்கும் வெண்பாவுக்கும் ஜனாமா பழைய தங்கத்தை கொடுப்பாங்களா? புது தாலி தானே வாங்கி தருவாங்க.
அப்படி இருக்கும்போது நான் ஏன் பழைய தாலி போட்டுக்கணும்? என்ன பார்த்தா என்ன அவ்வளவு சீப்பா தெரியுதா? எனக்கு வந்து கோவத்துக்கு அங்கேயே தமிழ ஓங்கி அரைஞ்சிருப்பேன். எல்லாரும் இருந்தாங்களா, பிரச்சனை பெருசாயிட போகுதுன்னு பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தா. அவ யாரு சிபி என்ன கேள்வி கேக்குறதுக்கு? அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? புருஷன் இழந்தவங்க தாலிய நான் கட்டிக்கணுமா? ச்சே! ஏய்! Please, சரி மச்சான் மச்சான் விடுடா மச்சான் விடுடா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் ஜானுவை பத்தி தப்பா பேசுவ, அதுவும் என்கிட்ட பேசுவ. டேய் மச்சான் விடுடா. வலிக்குது சிபி. டேய் எல்லாம் ஆயிர போறா விடுடா. சிபி, விடுடா மச்சான். என் வீட்ல இருந்துகிட்டு ஏன் முன்னாடியே என் ஜானுவை பத்தி தப்பா பேசுற, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற? அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல அவங்கதான். ஏய்! அந்த தாலியோட வேல்யூ தெரியுமா உனக்கு? எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்புக்கும் காதலுக்கும் ஈடாகாது. நீ அசிங்கப்படுத்தி பேசுற அளவுக்கு என் ஜானு மட்டமா போயிட்டாங்களா? ஜானு யாரு, எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு தெரியாது. அவங்கள பத்தி பேச உனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே தகுதி கிடையாது. டேய் மச்சான் விடுடா மச்சான். ஏய்! நானும் போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா எல்லாமே போயிட்டு இருக்க. அது எப்படி? அவங்களுக்கு புருஷன் இல்லனா அவங்கள அவமானப்படுத்தி பேசுவியா? ச்சே! நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமானவனு புரியாம போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கதான் செய்யறேன், கல்யாணம் பண்ணிக்கல. தேவையில்லாம என்கிட்டயோ இல்ல என் குடும்பத்துக்கிட்டயோ ஓ லிமிட்டை தாண்டி அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைச்ச வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இத பார், எனக்கு என் ஜானு ரொம்ப முக்கியம். அவங்கள தப்பா பேசுற யாரையும் நான் பொறுத்துக்க மாட்டேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். சாம் உனக்கு அறிவு இருக்கா சாம்? ஜனமாவன் இப்படியா பேசுவ? சிபியை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவனுக்குன்னு சில சென்டிமெண்ட் இருக்கு, சில எமோஷன் இருக்கு. அதுல நீ இன்டர்ஃபியர் ஆனா அவன் இப்படிதான் பண்ணுவான். இனிமேல் அது பார்த்து நடந்துக்க, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும்.